வாயா வா, உடனே வான்னா சாவகாசமா சாப்பிட்டு வரியா? என்ன சார் ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு? கோவம் இல்லாம பின்ன என்னையா? ஏன் வீட்டுல என்ன சாப்பிட விடாம பண்ணிட்டானுங்க அந்த இன்கம் டாக்ஸ் காரனுங்க? ரைடுக்கு வந்தானுங்கயா. இது வரைக்கும் என் வீட்டுல எந்த ஆபீசர் அபிஷியல் நுழைஞ்சதே இல்ல. வந்ததெல்லாம் என்கிட்ட ஆப்ளிகேஷனுக்கு. அப்படி இருக்கிற என் வீட்டை ரைட் பண்ண வச்சுட்டாயா அந்த உமா. சார் நான் சொன்னது கரெக்டா கிருஷ்ணா, இத ஒரு சாதாரண பையன் நினைக்காதியா. இதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இல்லையா, என்னுடைய நம்பர் 2 பணம்லாம் எங்க வச்சிருக்கேங்கிற டீட்டெயில்ஸும் இருக்கு. இதெல்லாம் வெறும் காகிதம் இல்லையா. இவ்வளவு வருஷமா என் வேர்வை ரத்தம்லாம் சிந்தி நான் உழைச்சதோடைய பலனியா அது. சுருக்கமா சொன்னா இப்ப என் குடுமி உன் கையில இருக்கியா. கவலைப்படாதீங்க சார். நம்பர் 2 அக்கௌண்ட்டை முழுமையா என்ன நம்பி ஒப்படைச்சிருக்கீங்க. இதை நான் பத்திரமா பார்த்துக்குவேன். இதெல்லாம் நான் எதுக்கு கேட்கிறேன்னா, ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னு டைம் வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், நீ முதல்ல என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நான் யாரையும் இந்த அளவுக்கு நம்பினதில்லை. ஆனா முதல்ல உன்னை நம்புறேன். மற்றவங்க சொல்லி நான் கேட்டு பழக்கமே இல்லை. நான் சொல்லி மற்றவா கேட்டுதான் எனக்கு பழக்கம். முறையா நீ சொல்றத நான் கேட்கிறேன். இதுல ஏதாவது எசகு பிசகு ஆச்சு அப்புறம் நீ இருக்க மாட்டியா? சார், கிளைண்ட்டை ஏமாத்துறது என்ன நானே ஏமாத்திக்கிற மாதிரி. நீங்க ஜெயிச்சாதான் நான் நல்லா இருக்க முடியும். தோத்தாத்தரோட அடுத்த மூமெண்ட் என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணதுனாலதான் உங்க நம்பர் 2 அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட தர சொன்னேன். இனிமே நீங்க நிம்மதியா இருக்கலாம் சார். ஐயோ, நான் நிம்மதியா இருக்கிறது இருக்கட்டையா, அவ நிம்மதியை இழக்கணும். ஏண்டா இவனை எதிர்த்தோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவ அழணையா. அதுக்காகத்தான் நீ சொல்றபடி எல்லாம் நான் இப்ப ஆடின்னு இருக்கேன். மிஸ்யூஸ் பண்ணிடாத சார். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல், இப்படி திருவள்ளுவர் சொல்றார். அதனால எதனால பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு அடிச்சா எல்லாம் ஆஃப் ஆயிடும். உங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் சார். அப்போ நான் இதை எடுத்துட்டு போட்டுமா? எடுத்துன்னு போ, பத்திரம். இது வேற யார் கைக்கும் போகக்கூடாது. ஏன்னா இதுல எழுதியிருக்கிறது வெறும் எழுத்து இல்லையா, என் தலையெழுத்து. அது ஞாபகம் இருக்கட்டும். அந்த தோத்தாத்தரோட பிளான் தான் சார் இது. பிரில்லியண்டா மூவ் பண்ணியிருக்கான். ஏயா, நான் ரெய்டு பண்ணிட்டாங்களேன்னு பதறி போய் உக்காந்துட்டு இருக்க, நீ அவங்க மூவ் பத்தி பெருமையா பேசிட்டு இருக்க. என்னவோ சொன்னிய அவங்க அடுத்த மூவ் என்னன்னு தெரிஞ்சுட்டு மூவ் பண்ணோன்னு. கோர்ட்ல ஆரம்பிச்சு இப்ப என் வீடு வரைக்கும் வந்துட்டாயாவ. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? போன தடவை தான் உன்னை கில்லாடி வக்கீல் என்ன சொல்ல வச்ச. இப்ப நானே அதிர்ந்து போற அளவுக்கு பண்ணி வச்சுட்டாயா. யோ, என்னையா வக்கீல் நீ? சார், நீங்க பசியில கோவமா இருக்கிறதால படபடன்னு பேசிட்டீங்க. இன்கம் டாக்ஸ் ரைட் நடந்தது உண்மைதான். ஆனா உங்க பணமோ டாக்குமெண்ட்ஸோ இல்ல உங்க நம்பர் 2 அக்கௌண்ட்ஸோ மாட்டிச்சா? இல்லையே. வந்தவங்க வெறுங்கையோடு தானே போனாங்க. அவங்க இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ணுவாங்கன்னு முன்னாடியே கணிச்சதுனாலதான் முன்கூட்டியே உங்ககிட்ட இருந்த நம்பர் 2 அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நான் கேட்டு வாங்கிட்டு போயிட்டேன். அதை நான் வாங்காம போயிருந்தா மொத்த ஆட்டமும் முடிஞ்சிருக்கும். அவங்க பிரில்லியன்ட்னா நாம சூப்பர் பிரில்லியன்ட். இப்ப சொல்லுங்க சார், நான் கில்லாடி வைக்கல இல்லையா? அனந்தகிருஷ்ணா, உண்மையிலேயே நீ கில்லாடி வக்கீல் தாயா. சாதாரண கில்லாடி இல்ல, கில்லாடிக்கு கில்லாடி. யோ, இப்படி நீ பண்ணலன்னு வச்சுக்கோ, எனக்கு பல கோடி ரூபா நஷ்டம் ஆயிருக்கும்யா. பல கோடி ரூபா நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. இனி உன்னை சந்தேகமே பட மாட்டேயா. பரிபூர்ணமா உன்னை நான் நம்புறேன். ஆனா இதுக்கு காரணமா இருந்தா பாரு அந்த உமா, அவளை மொத்தமா அழிச்சுடணும் சார். ஜெகதா, உள்ள போ.
சார் இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ணா உங்க பண டிரான்சாக்ஷனை தற்காலிகமா முடக்கிடலான்னு பிளான் பண்ணாங்க. ஆனா இதுக்கோ கேஸுக்கோ சம்மந்தம் இல்லைனாலும் சைக்காலஜிக்கலா உங்களை டிஸ்டர்ப் பண்ணோம் இல்லையா? ஆனா அதையும் நம்ம முறியடிச்சிட்டோம். இப்ப அவங்க சைக்காலஜிக்கலா டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. இந்த நேரத்துல தான் சார் நாம அவங்களை அடிக்கணும். அவங்கள எப்படி அடிக்கணும் நான் சொல்றேன். ஐயோ கலக்கிறியா நீ? நிஜமாக கலக்கிற. கோர்ட்ல மோதினாலும் ரோட்ல மோதினாலும் அடிக்கிற மரண அடி நம்மளுதா தான் இருக்கணும். நீ சட்டப்படி அடி, நான் சமயம் பார்த்து அடிக்கிறேன். சொல்லு, இப்ப நம்ம அடுத்த மூவ் என்ன? சொல்றேன் சார். வெரி குட். நீ சொன்ன மாதிரியே செய். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் தரேன். ஆனா நம்ம அடிக்க போற அடியில அந்த உமா எப்பவுமே எழுந்து கூடாது. கிளம்பு. ஓகே சார், நான் வரேன் சார். என் வீட்டுக்கு ஆபீசர் அனுப்புறியா? நான் உனக்கு யமனியே அனுப்ப வேண்டி. யமனியே சார், நீங்க படத்துடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து சந்தோஷத்தை விட பயம்தான் சார் அதிகமா இருக்கு. அதாவது சார், ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் மாதிரி கடந்துட்டு இருக்கு சார். சார், படம் டைரக்ட் பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு டென்ஷனா இல்லை சார். நல்ல ஃப்ரீயா ரிலாக்ஸா தான் இருந்தேன். இன்ஃபேக்ட் பிசிக்கலா நிறைய ஸ்ட்ரெயின் இருந்தது, பட் மென்டலி ஃப்ரீயா ரிலாக்ஸா இருந்தேன். ஆனா பாருங்க சார், இப்போ வந்து மென்டலா ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். சரியா சாப்பிட முடியல, சரியா தூங்க முடியல. எப்படியும் படம் நல்லா வந்திருக்குன்னு இண்டஸ்ட்ரியில டாக் இருக்கு. எனக்கும் நம்பிக்கை இருக்கு சார். இது எல்லாத்துக்கும் மேல படம் நல்லா இருக்கு, நீங்களும் சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்க. பட் இருந்தாலும் மனசு வந்து அமைதியாவே இல்லை சார். ரொம்ப சஞ்சலமாவே இருக்கு. யோ, உங்க வைஸ் பசங்க சொல்றதெல்லாம் இப்ப நான் சொல்றேன்பா. சில் அவுட் மேன், சில் அவுட். சினிமாலயோ அரசியல்லையோ நம்ம என்னதான் கடுமையா உழைச்சாலும் மக்கள் தீர்ப்பு தெரியற வரைக்கும் நமக்கு டென்ஷன் தான். இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கு எப்படி திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும், அந்த மாதிரி தான் நமக்கும் இருக்கும். நீ முதல் படம் உனக்கு அப்படி இருக்கு. 5 படம் ஹிட்டு கொடுத்த எனக்கு புது படம்னா அப்படிதான் இருக்கும். முதல் ஷோ பார்த்துட்டு ஜனங்க வெளியே வரும்போது படம் நல்லா இருக்கியா, இன்னொரு தடவை பார்க்கலான்னு சொல்ற வரைக்கும் நமக்கு நரக வேதனை தான். அதை நீ ஒன்றும் அவாய்ட் பண்ணவே முடியாது. இது பாரு, ஆஸ் எ டைரக்டர் நீ உன் கடமையை நல்லா செஞ்சுட்ட. பகவத்கீதையில என்ன சொல்லிருக்கு? நீ கடமை செய்யறா பலனை எதிர்பார்க்காதான்னு சொல்லியிருக்குல்ல. அந்த மாதிரிதான் நீ கடமையை செஞ்சாச்சு. பலனை மக்களும் கடவுளும் சேர்ந்து உனக்கு நல்லபடியா தான் கொடுப்பாங்க. Take it easy, don't worry. சரி சார், சரி சார். இப்போ உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாவே இருக்கு சார் எனக்கு. பாரு பாரு, டென்ஷன் உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் ஏகப்பட்ட டென்ஷன் தான். பாரு, படத்தை நான் நல்ல விலைக்கு வித்தாச்சு, எனக்கு லாபமும் கிடைச்சிருக்கு. சரி, எனக்கு தான் லாபம் கிடைச்சிருச்சு, நான் பாட்டுக்கு ஜாலியா ஒரு 10 நாள் எங்கேயாவது ஃபாரின் போய் ஹாலிடே எடுத்துக்கலாம் இல்லையா? அது தப்பியா? நோ. நம்ம கிட்ட படம் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் இவங்கெல்லாம் வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க, பாரு சார் உங்க படத்தை ரிலீஸ் பண்ணதுல எனக்கு நல்ல லாபம்னு சொல்றாங்க பாரு. அதுதான் நமக்கு உண்மையான திருப்தி. அது வரைக்கும் டென்ஷன் தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இந்த மாதிரி சமயத்துல நமக்கெல்லாம் யார் சப்போர்ட் தெரியுமா? யார் சார்? இங்க யாரும் கிடையாது. ஊப்பரவால அவன் தான். எல்லாத்தையும் அவன் பாருன்னு அவன்கிட்ட போட்டுருணும். நான் சாதாரணமா அந்த படம் ரிலீஸ்னா என்ன பண்ணுவேன், ஒரு 3 நாள் திருப்பதியில போய் செட்டில் ஆயிடுவேன். அங்க போனா மட்டும் படம் ஓடிடுமான்னு கேட்காத. அங்க போனா பொறுப்பு நம்மளுது இல்ல, மிஸ்டர் வெங்கடாச்சலபதியை சேர்ந்துருமே, அவங்கிட்ட விட்டுருவோம் எல்லாத்தையும். நீ எவ்வளவு டென்ஷனா இருக்கிய, நீ என் கூட வாய 3 நாள் திருப்பதிக்கு. என்ன மலையேற மாட்டியா? இல்ல சார், இல்ல நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க சார். சார், என்னை பொறுத்த வரைக்கும் தியேட்டர் தான் சார் கோயில், ரசிகர்கள் தான் தெய்வங்கள். நான் தியேட்டர்ல இருக்கேன் சார். எல்லாத்துலயுமே வித்தியாசமா இருக்கியா நீ. பட் நல்லா தான் சொன்னேன். ஓகே, உன் இஷ்டப்படியே செய். அப்புறம் படம் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னானுங்கன்னா டிக்கெட் வேணும்னா இப்பவே சொல்லிடு. நம்ம மாது கிட்ட சொல்லு, இல்ல நம்ம பாபு கிட்ட சொல்லு. அப்புறம் என்ன பண்ணுவானுங்க, டைரக்டர்னா கூட சார் டிக்கெட் இல்ல சார்ண்டுவானுங்க. கேட்கறதுக்கு பெருமையா தான் இருக்கும், பட் பி சேஃப். அதான் சொன்னேன். சரி சார், நான் சொல்லிடுறேன். ஓகே சரி சார், நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் பரத், நான் இந்த படத்துல பல கோடி ரூபாய் லாபம் பார்த்துட்டேன். உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா நீ இது வரைக்கும் உனக்கு நீ எதுவுமே கேட்டுக்கல. ஏயா, படம் டைரக்ட் பண்ணதுக்கு சம்பளம் கூட நீ இன்னும் என்னன்னு பேசிக்கல. உனக்கு என்ன வேணும் கேளு. எதுவும் வேண்டாம் சார். சார், கோடி கோடியா கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு உயர்ந்த இடத்த உங்க மனசுல என்ன கொடுத்துருக்கீங்க. அது போதும் சார்,
வேற ஒண்ணும் வேண்டாம். நான் எப்போ அப்படியே இருக்கேன். என் மனசு இடத்த வச்சுக்கிட்டு நீ வாழ முடியாதியா? நீ வேணான்னு சொன்னாலும் நான் உனக்கு ஏதாவது செய்யணும், அது எனக்கு ஒரு கடமை. சரி, இப்படி பண்ணிடுவோம். பணமா கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டேன், கண்டிப்பா வாங்க மாட்டேன். இன் கைண்ட் பண்ணிடுறேன். அதான் உன் நீண்ட நாள் கனவு, ஆசை, லட்சியம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை நான் நிறைவேற்றுறேன். என்ன அப்படி பாக்குற? எஸ், உன்னுடைய பூர்வீக வீடை புதுப்பிச்சு கூட கட்டி தரதான் நான் முடிவு பண்ணிட்டேன். சார் 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 அதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு? தம்பி, நீ எனக்கு சிஷ்யம் மட்டும் இல்ல, நீ எனக்கு புள்ள மாதிரி. உன்னை பத்தின எல்லா டீடைல்ஸும் எனக்கு பக்காவா தெரியும். சார் நீ இப்ப புதுசா பண்ணிட்டு இருக்கிற காதல் கூட எனக்கு நல்லா தெரியும். இல்ல சார், நீ என்ன இப்போ இந்த வயசுல நீ பண்ணாம என் வயசுல உனக்கு காதல் வரும்? கேரி ஆன், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பட் ஒன் திங், உன் படம் மாதிரி முடிச்சிடாத, ஹாப்பி எண்டிங்கா முடி. இல்ல சார், அது வந்து